வெல்கம் டு காமன் மேன் தாட்ஸ். டுடே காஃபி வித் கேண்டிடேட் நிகழ்ச்சியில் ராயபுர தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் மிஸ்டர் விஜய் தாமு அவர்களை நம்ம காண இருக்கிறோம். இப்போ பரபரப்பான இந்த அரசியல் தேர்தலில் கடந்த வாரம் எங்க சேனல் மூலியமா ராயபுரம் தொகுதியில பப்ளிக் ஒப்பீனியன் சர்வே எடுத்தோம். ஸோ அதுல மக்கள் கடந்த ஆட்சியும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சினாலும் விருப்பு வெறுப்பு அவங்களுடைய கோரிக்கைகள் சில இருக்கு. வரப்போற இந்த தேர்தலில் இப்ப இருக்க வாக்காளருக்கு பெருமக்களுக்கு வேட்பாளர்கள் அவங்க என்னென்ன நல்லது பண்ணணும், அவங்க கோரிக்கையை எப்படி கொண்டு போகலாம், அவங்க சார்பாக என்ன மக்களுக்கு சொல்ல விரும்புறாங்கன்றத எங்க சேனல் மூலயமா நீங்க தெரிவிக்கலாம். கடந்த முறை எடுத்த சர்வே மூலமா மக்களுக்கு சில கோரிக்கைகள் இருக்கு. இப்போ ஒரு சில கேள்விகள் நாங்க கேட்கறோம்னா அது டைரக்டா மக்கள் உங்ககிட்ட கேட்கிற கேள்விகளை தான் அது நாங்க முன்வைக்கிறோம். அதுக்கு நீங்க மக்களுக்கு என்ன பதில் நீங்க சொல்றீங்க நம்ம சேனல் மூலமா நீங்க சொல்லலாம். ஸோ இப்போ நீங்க ராயபுரம் தொகுதியில ஒரு வேட்பாளரா நீங்க வர்றது, மக்கள் கிட்ட உங்களுடைய மக்கள் உங்களை எப்படி பாக்குறாங்க? மக்கள் தளபதி விஜயண்ணா மூலமா தான் இந்த விஜய் தாம பாக்குறாங்க. அவங்க பேசும்போதே தெளிவா தெரியுது. அண்ணா தைரியமா போங்கண்ணா, விஜயண்ணா கிட்ட சொல்லுனா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா, நீங்க பயப்படவே நீங்க தானா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்க கொடுக்குறாங்க. அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு உற்சாகம் வருது. அவங்க கிட்ட ஒவ்வொருத்தங்கிட்ட நம்ம பார்த்து பேசும்போது நம்மளுக்கு என்னடா இது, ஏன்னா இந்த முகம் பெரிய ஸ்டார் முகம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு தொண்டன் ஒரு தொகுதிக்கு வர, இதுக்கு முன்னாடி பரிச்சயமே இல்லாத தொகுதி, இந்த தொகுதிக்குள்ள வரோம், இவ்வளோ பேரை நம்மள வெல்கம் பண்ணி வர வைக்கிறாங்க அப்படிங்கும்போது இது ஒரு பிரமிப்பா நான் பார்க்குறேன். ஏன்னா எங்க போனாலும் சரி, அவங்க முதல் எனக்கு இது பண்ணு அதை பண்ணு சொன்னதோட அவங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க போனா அண்ணன் கிட்ட சொல்லணும் அப்படிதான் சொல்றாங்க கேட்டி. ஏன்னா எனக்கு இது வேணும்னா அது வேணா, ஒரு சில இடத்துல தான் எங்க இடத்துல இந்த விஷயம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. மற்றபடி எல்லா இடத்துலயும் போனாலும் அவங்க குழந்தைகள்ல இருந்து பெண்கள் வரைக்கும் இளைஞர் சமுதாயம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரும் அவ்வளோ உற்சாகமா. நம்ம ஒரு கேம்பெயினுக்கு போனா அதிகபட்சம் போனால் நம்ம ஒரு 100 பேரோட போறோம் வச்சுங்களேன். ஆனா அந்த கேம்பெயின் போக 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 பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் ஆயிடுறாங்க. ஏன்னா தலைவர் சொன்னதுதான் இது தேர்தல் திருவிழா. ஒவ்வொருத்தவங்களும் வீட்டுல இருந்து அவங்கவுங்க வருவாங்க, எனக்கோசம் பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு தலைவர் சொன்ன வார்த்தை தான் அது. உண்மையாலே அவர் எப்படி கணிச்சு வச்சாரோ, ஒரு கடவுள் மாரி அந்த விஷயத்த கணிச்சு வச்சாரு. அந்த விஷயம் நடக்குது. அதை பார்க்கும்போது தலைவர் அன்னைக்கு சொன்னார் இல்ல, அது நடக்குதேடா அப்படின்ற ஒரு விஷயம்தான் செம்ம கான்ஃபிடன்ட் கொடுக்குது. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இந்த எல்லா மக்களையும் சந்திக்கும் போது ஒரு எனர்ஜி வருதுல, அந்த எனர்ஜியில நம்மளுக்கு பசியை பத்தி கவலை இல்லை, தூக்கத்தை பத்தியும் கவலை இல்லை, எதை பத்தியும் நேரத்தை பத்தி சிந்திக்க தேவையில்ல, மக்களை பத்தி சிந்திக்கிற மாதிரி அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிற விஷயம் அந்த மாதிரி இருக்கு, புதுமையானதா இருக்கு. இது வரைக்கும் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனோம்னா எல்லாரும் பணம் கொடுத்து தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட்டு போறாங்க. இன்னைக்கு சூழ்நிலை வரைக்கும் அதுதான் சாத்தியம். இங்க ₹1 காயின் கொடுக்கல யாருக்கும். ஆனா எல்லாருமே வேலையை விட்டுட்டு வராங்க. அவங்க ஒரு நாள் பண்ணாங்கன்னா பரவாயில்ல, ஆனா எல்லா நாளும் அவங்க கேம்பெயின் பண்றாங்க, எல்லா நாளும் டோர் டு டோர் கேம்பெயின் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம். வரவேற்பு நம்ம பார்க்கும்போது சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட பெரிய ஆதரவு இருந்தாலும் சில கட்சிகள் மூலம் உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. இது நாங்க டைரக்டா பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கும் போது மக்களே சில பேர் அவங்களோட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வராங்க ஆனா அவங்களுக்கு அனுமதி தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு எதுவுமே நம்ம ப்ரூஃப் இல்லாம சொல்ல மாட்டோம், ஏன்னா நம்ம வாயில அதை சொல்லக்கூடாது. அதனால உங்ககிட்டயே நாங்க காட்டுறோம், உங்களுக்கான மக்கள் அங்க இருக்காங்க பாருங்க. வரக்கூடாது, எல்லாம் நீ வரக்கூடாது எடுத்துறாங்க. நிக்க வச்சு தண்ணி கொடுத்து கேட்ட நிக்க வச்சு நாங்க இது போனோம். நாங்க இத்தனை நீங்களாம் இதே கட்சி பிரச்சாரம் பண்ணக்கூடாது தடுக்கிறாங்க. எல்லாரும் தான் சொல்றாங்க, விஜய் கட்சி வர சொல்ல ஓட்டுக்காக வர உள்ள அனுப்ப மாட்டேன்றாங்க. மக்கள் ஆதரவு பெருசா இருக்கிற இடத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இது நீங்க காமிக்கிறது உண்மைதான். ஏன் உண்மைன்னா அவங்க எதிர்பார்க்கல. அந்த ஏரியா பேர் நாலாம் சொல்லுவாங்க, அது இஸ்லாமியர் வாழ பகுதி. ஃபர்ஸ்ட் நாள் போன உடனே அந்த வரவேற்பை பார்த்துட்டு அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, பிரமிச்சுட்டாங்க. யாரு? எதிர்கட்சி. 2ஆம் நாளும் நாங்க போனேன். இந்த மாப்பிள்ளைங்களுக்கெல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த பூலியே மாலை வரவேற்பு இல்ல, அந்த ட்ரெஸ் மாரி இருக்கும், கல்யாண மாப்பிள்ளைக்கு போடுற பூலியே ட்ரெஸ் மாதிரி இருக்கும். அதை போட்டாங்க. அதை போட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த மக்கள் இளைஞர்கள் ராயபுரத்தின் தளபதி அப்படின்ட்டாங்க என்ன. ஓகேலா? அதை பார்த்த உடனே அடுத்த சாயந்தரம் கிடைக்க வேண்டிய பர்மிஷனு கிடைக்கல சார். அதுக்கப்புறம் நாங்களும் ட்ரை பண்ணோம், கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா
அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த இடமாச்சு கொஞ்சம் இருந்தது. அந்த இடத்துல நாங்க ஓட்ட போட்டுட்டோம்ல, இஸ்லாமியர் ஓட்டாச்சு நம்ம கிட்ட இருக்கும். இப்போ வரைக்கும் என்ன எல்லாரும் நினைச்சிருக்காங்க, அந்த சிறுபான்மை ஓட்டு ரொம்ப முக்கியமான ஓட்டு. அதெல்லாம் அவரெல்லாம் விஜயெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மக்கள் எங்க கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு மார்க் தட்டி சொல்றோம், எல்லாருக்கும் சொல்றோம், உண்மையா சொல்றோம். நாங்க போனது இஸ்லாமியர் இருக்கிற பகுதி தான். வேற 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 லெவல்ல இருந்து பிளாஸ்ட் தான். எங்க அண்ணன் சொல்றாரு பிளாஸ்ட் தான். அந்த மாதிரி ஒரு வரவேற்பு என் வாழ்க்கையில நாங்க எத்தனையோ நிகழ்ச்சியில நாங்க போறோம், எங்களை வெல்கம் பண்ணுவாங்க. எப்படின்னா எங்க கட்சிக்காரங்கள ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம், ஒரு நலத்திட்ட உதவி பண்றோம், நாங்க போவோம். அது மக்கள் இயக்கமா இருக்கும் போதே போவோம். அந்த வரவேற்பு எப்படி இருக்குன்னா, ஏன் நம்ம அண்ணன் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிப்பான், அவங்க மாலையை போடுவான், பூ தூவான். இதெல்லாம் ஒரு பொதுமக்கள், அதுவும் இஸ்லாமியர் சமூகத்தை சேர்ந்த தோழர்கள், மகளிர்கள், அவங்க கொடுத்த அந்த வரவேற்பு என் வாழ்நாள்ல இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நான் மக்கள் இயக்கமா பார்த்தது, தமிழக வெற்றிகரமா பார்த்தது என் தோழர்களை. அவங்களோட இரட்டிப்பு மடங்கு அந்த வரவேற்பு இஸ்லாமிய சகோதரருக்கு இந்த நேரத்துல ரொம்ப என் மனப்பூர்வமான நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க கொடுத்த வரவேற்பு என்னை பெருமைப்பு வச்சது. இதை கண்டிப்பா நான் என் தலைவர் தளபதி கிட்ட சொல்லுவேன். அண்ணா கண்டிப்பா நான் பாக்குற வாய்ப்பு வருது, இப்போ பார்க்கதான் போறேன் அண்ணனை. தேர்தலுக்கு முன்னாடி நான் பார்த்த அந்த பகுதி மக்களை பத்தி கண்டிப்பா தலைவர் கிட்ட சொல்லுவேன். ஏன்னா இவங்க சொல்றாங்கன்னா அதெல்லாம் பொய்யா பரப்புறாங்க. அந்த பகுதி இஸ்லாமியர் நம்மள அன்போட அரவணைச்சு கட்டி பிடிச்சி உங்களை பார்த்த அதே சந்தோஷத்தை என் மேல, உங்களை தளபதியா பாக்குறாங்க, என்னையோ ஒரு தளபதியா பாக்குறாங்கன்னா நீங்க காமிச்சா ஒரே தொண்டை மட்டும் தான். நான் அது கண்டிப்பா தளபதியை சொல்லுவேன். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ராயபுரத்துல வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ அந்த பிரச்சனைகள் என்னென்னு நீங்க பாக்குறீங்க, அதுக்கான சொல்யூஷன், உங்களோட ஆக்ஷன் பிளான்ஸ் என்னவா இருக்கும்? சென்னை மாநகரம் உருவானது அப்படின்னு பார்த்தா வட சென்னை தான் ஃபர்ஸ்ட். அந்த வட சென்னையில ராயபுரம் தொகுதி பர்டிகுலர் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாழ்ந்தது. அப்படியாப்பட்ட தொகுதியில அடிப்படை வசதி இல்லாத எவ்வளவு குடிசைகள் இருக்குன்னு நான் இங்க வந்த பேர் தான் நான் பார்த்தேன். எனக்கு போய் பார்க்கும்போது நான் தன்னை மறந்து நானே ஃபீல் பண்ணி கண்ணு கலங்கணும். இப்படியும் நம்ம சென்னை மாநகர்ல இருக்கா அப்படின்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி உருவான நம்ம சோழிநல்லூரோ இல்லை வேளச்சேரியோ அந்த சுச்சுவேஷனை அனுபவிக்கல. ஆனா எவ்வளவு ஆண்டு காலமா சென்னை மாநகரம் உருவானதுலேருந்து ராயபுரம் தொகுதி இருக்கு. அப்படியாப்பட்ட தொகுதியில கிட்டத்தட்ட 5 முறை ஜெயிச்சவர் அண்ணன் ஜெயக்குமார். அவரு 2 முறை மந்திரியா வந்திருக்காரு, சபாநாயகராகவும் இருந்திருக்காரு, சொல்ல வேண்டியதில்லை. அவரு இந்த மக்களை ஏன் பார்க்காம விட்டாரு அந்த கேள்வி எனக்குள்ள அப்பப்போ எழுந்தது. ஏன்னா அவர் அம்மா கிட்ட நெருக்கமா இருந்தவர். இப்போ கடைசியா வந்த எடப்பாடி வரைக்கும் நெருக்கமா இருந்தவர். அதை சரி பண்றதுக்கு அது ஒன்றும் நம்ம 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்டோ இல்ல 10,000 கோடி பட்ஜெட்டோ கிடையாது. கண்டிப்பா அவர் நினைச்சாருன்னா அவர் சொந்த காசுலயே சரி பண்ணிட்டு போகலாம். கண்டிப்பா. ஆனா அந்த மக்களுக்கு உண்டானதை, அந்த ராயபுரம் தொகுதி மக்களுக்கு அந்த சட்டமன்றத்துல கேட்டு இதை பெற்றுக் கொடுத்தாவே அந்த மக்கள் இவரை போன வாட்டி கைவிட்டுருக்க மாட்டாங்க. அந்த ஒரு கேள்வி. 2வது, சரி இவர் தான் இப்படி இருக்காரு, அவர் மீனவர் சமுதாயத்துக்கும் ஒழுங்கா நடந்துக்கல, மற்ற மக்களுக்கும் அவரு கரெக்டா இல்லை. சரி, அதனாலதான் மக்கள் எல்லாரும் சேர்ந்து மாத்தி போன வாட்டி திமுக ஐடிஎம்ஸ் மூர்த்திக்கு போட்டாங்க. அவரும் என்ன சொன்னாரு, நான் வந்து என்கிட்ட பணம்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது, நான் பார்த்துப்பேன் உங்களை, நான் உங்களை விட மாட்டேன், கொல்ல மாட்டேன், இந்த ராயபுரம் தொகுதியை ராயல் தொகுதியா மாத்துவேன் அப்படின்னு அவரும் பயங்கரமான வாக்குறுதியெல்லாம் அவரும் கொடுத்துருக்காரு. அவரு போய் மக்கள் சந்திக்கவும் முடியல, அவரு தொகுதி பக்கமும் வரல. அப்படின்னா இவங்க என்ன மைண்ட் செட்ல தான் இருக்காங்க? தேர்தலை எப்படி எந்த முகத்தை வச்சு சந்திக்கிறான்னு எனக்கு புரியல. இந்த மக்கள் நம்ம சந்திக்கிறதுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்துறா போதும் அப்படின்ற மனநிலையில வராங்கல்ல. மற்றபடி இப்போ அந்த மக்களுக்கு நம்ம அது ஸ்ட்ரைட்டா சொல்ல போனா திமுக அரசே நம்ம சொல்லலாம். கரெக்டா நீங்க பண்ணிட்டீங்க அப்படி சொன்னா ஏன் பயப்படுறீங்க? ஏன் இத்தனை கட்சி கூட்டணி கேட்கறீங்க? ஏன் இவ்வளோ பதட்டம்? அப்படின்னா நீங்க கரெக்டா ஆட்சி செஞ்சுதான் இந்த பதட்டமாவே ஆனா பயமா வேண்டாமே. யாரா இருந்தாலும் சரி சார், ஆட்சிக்கு கரெக்டா இருந்தா எந்த விஷயத்துக்கும் யாருக்கும் போயிடணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கரெக்டா இருந்தா அந்த தொகுதிக்குள்ள எல்லாமே சரியா இருக்கும். இப்போ மக்கள் வந்து எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்கன்னா,
அவங்களுக்கான பிரச்சனைகள் வந்து பூர்த்தி ஆகாத போது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அவங்களோட இன்னும் ஒரு நிலுவையில் இருக்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ட்ரைனேஜ் சிஸ்டம். ஒரு மழை, சின்ன மழை வந்தா கூட ஒரு 3 நாளுக்கு வந்து தண்ணி தேங்கி அதால சுகாதார சேதம் வந்து ஏற்படுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க வந்து ஒரு எம்சி ரோடுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு மினி டி நகர்னே சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வணிகம் வந்து இருக்க வேண்டிய இடம். ஸோ கடந்த ஒரு 3.5 வருஷமா பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரோடு சரியில்லாதால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வசதி இல்லாம சாதாரண ஒரு வியாபாரில இருக்கிறது பெரும் வியாபாரி வரைக்கும் இருக்கு. கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு லாஸ்ல இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க மீனவ சமுதாயம், அவங்களும் நீங்க சொன்ன மாதிரி குடிசைகள்லாம் வாழ்றாங்க. அவங்களோட வாழ்வாதாரமும் உயராம இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நீங்க எப்படி வந்து தீர்வு காணலாம்னு நினைக்கிறீங்க? சார், முதல் ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை என்னன்னா இருக்க இடம், உடுத்த உடை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்துல இந்த தொகுதியில அது இல்லை. நம்ம அந்த விஷயத்தான் முதல் சரி செய்ய, முதல் அதுதான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எதுவாக இருந்தாலும் பண்ணணும். அதனால அவங்களுக்கு தேவை அந்த வீடு, அவங்களுக்கு தேவை உடை. இன்னைக்கு இந்த இடத்துல கல்வியில ஒண்ணுமே இல்லை, ஜீரோல இருக்கு. அடுத்தது நம்ம வேலை வாய்ப்புல பார்த்தா ஜீரோல இருக்கு. இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் வேலை வெட்டிக்கே போகாம வீட்டுல இருக்காங்கன்னா காரணம்னா வேலை வாய்ப்பு இல்லை. அதை நம்ம தான் உருவாக்கணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இங்க வந்து எல்லாருமே இல்லாதப்பட்ட குடும்பம். மிடில் கிளாஸ்ன்றது வேற, அவங்க கார்மெண்ட் வரைக்கும் போயிடுவாங்க. ஆனால் லோ கிளாஸ் பீப்புள்ன்றவங்க கார்பரேஷன் ஸ்கூல் தான். அப்போ அந்த மக்களுக்கு உண்டான அந்த பள்ளி எங்க போவோம்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் தான் போவோம். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலு சரியானதா கரெக்டா இருந்தா அந்த குழந்தைங்க அந்த பள்ளிக்கு வருவாங்க. அந்த பள்ளிக்கு வந்தால் தான் அடுத்த ஜென்ரேஷன் மாறும். அந்த ஜென்ரேஷனே மாறாம இருந்தால் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம அந்த ஜென்ரேஷனை மாத்துறதுக்கு உண்டான அரசியல் தான் நம்ம முன்னெடுக்க போறோம். இல்லாதவருக்கும் போய் சேரணும், கல்வியும் சேரணும், அவங்களுக்கு உண்டான அடிப்படை தேவையும் சேரணும். உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே நியாயம் ஒண்ணுதான். நான் இல்லாதப்பட்டவனால எனக்கு அந்த வலியும் வேதனையும் தெரியுது. சார், ஒரு வீட்டுக்குள்ள போறேன் சார், அவங்க ஹஸ்பண்ட் இல்லை, ஒரு அம்மா கண்ணு தெரியல, அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு இப்பதான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, ஒரு பையன் வீட்டுல இருக்கான். அந்த வீடு 7க்கு 7 தான் சார். அந்த 7க்கு 7ல அந்த அவங்க ஒரு பீரோ வச்சிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் உள்ள படுக்கவே முடியாது சார். வீடியோ ஒன்னா இருக்கு, நான் வீடியோ தரேன். படுக்கவே முடியாது சார். அப்படியாப்பட்ட இடம் எப்படி அது சாத்தியம்? ஓட்டு போட்ட மக்களுக்கு நம்ம என்னதான் பண்ண போறோம்? மக்களுக்கோசம் உழைக்கணும். உண்மையா நான் இல்லாதப்பட்டவனா வந்து வந்தனால கண்டிப்பா நான் வேர்க்கனையே தளபதி பேரை சொல்லி நிறைய வெல்ஃபேர் எல்லாம் பண்ணியிருக்கேன். கடந்த 25 வருஷமா நான் பண்ண சோசியல் சர்வீஸ் அவ்வளோ. கடந்த 5 ஆண்டுகளா நம்ம விலையில்லா விருந்தாங்கன்னு சொல்லிட்டு தினமும் ஒரு 100ல இருந்து 150 பேர் தினமும் டிஃபன் சாப்பிடுவாங்க என்கிட்ட காலையில வந்து. அந்த மாதிரி நம்ம அது இல்லாமல் ரொட்டி பால் திட்டம் ஆகட்டும், அப்புறம் ரத்த தான முகம் ஆகட்டும், அப்புறம் குழந்தைங்களுக்கு தளபதி பிறந்தநாள் வந்தா இந்த மோந்திரம் போறதாகட்டும் ஹாஸ்பிட்டல்ல, அதே மாதிரி மழை காலம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு சாப்பாடு ஆகட்டும், அவங்களுக்கு தேவையான அடிப்படை பிரெட்டு பால் அந்த மாதிரி விஷயம் ஆகட்டும். அதே மாதிரி நம்ம இது சொல்லலாம், கொரோனா பீரியட் காலத்துல எல்லாருக்குமே அடுத்த வேளை சாப்பாடே கொஞ்சம் கஷ்டமா இருந்து சொல்ல, அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம போய் கொடுத்தோம். அந்த டைம்ல நம்ம தூய்மை பணியாளர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க தூய்மை பணியாளர்கள்லாம் தினமும் ஒரு 150-200 பேருக்கு எங்களால முடிஞ்ச சாப்பாடு செஞ்சுட்டு போயிட்டு அந்த பகுதியில் இருக்கிற எல்லா தூய்மை பணியாளர்களும் சென்னை ஜோன்ல இந்த விஷயத்துல யார் சார் பண்ணணும்? இதெல்லாம் அரசாங்கம் பண்ணணும் சார். நாங்க மக்கள் இயக்கமா இருக்கும்போது இதெல்லாம் பண்ணோம் சார். அந்த ஒரு விஷயம் தான் சார். இன்னைக்கும் சரி, எங்களை ஒவ்வொருத்தவங்களையும் ஒரு தூண்டுகோலாம் ஆக்குனது எங்க தலைவர். அப்பயே அந்த வெல்ஃபேர் பண்ணி 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 அதனாலதான் நாங்க அந்த எந்த மேலேயும் ஆசை கிடையாது. இன்னைக்கு எனக்கோட வருமானம் 1000 ரூபாய் தான்னா நாங்க 1000 ரூபாய் பார்க்க மாட்டோம். 10,000 ரூபாய் 1000 ரூபாய் கணக்காட்சிக்கலாம் சொல்லிட்டு 10,000 ரூபாய் தண்டல் வாங்குவோம். ஓகேங்களா? இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனை பண்ண போறோம், இதோட பிளான் பண்றோம் அப்படின்னா நான் சொல்றது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் சொல்றேன். அந்த ஆட்டோ ஓட்டும் போது நம்ம இதை போடுறோம் எதுனா எப்ப எப்படி பார்த்தாலும் வந்துட்டுப்பா ஒரு 70-80 ரூபா 1 லட்ச ரூபாய்கிட்ட வரும். என்ன பண்ணலாம்? ஆளுக்கு இவ்வளோ போடலாம் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னா அதுக்கு எங்களோட வருமானமே வாழ்வாதாரமே அவ்வளவுதான் இருக்கும். ஆனா நாங்க அதை வாங்கி பண்ணுவோம். அது மாதிரி நாங்க பண்ணி மக்களுக்கு எல்லாம் சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பண்ணி பண்ணி இன்னைக்கு இந்த விஷயத்த நாங்க வந்து நிற்கும் போது இந்த அதிகாரம் நம்ம கையில, நம்ம சொன்ன நடக்குதா? அதுதான் புரட்சி தலைவர் அன்னைக்கு பாடினாரு, நான் நாணயிட்டால் அது நடந்து விட்டால் இங்க ஏழையும் வேதனை பண்ண மாட்டேன். அது இன்னைக்கு எங்க தலைவர் இந்த படத்துல பாடினாரு. அதுக்குள்ள அந்த படத்தை முடக்கிட்டாங்க. உண்மையில சொல்றேன், எங்க தலைவர் ஆணையிட்டாருன்னா வச்சுங்களேன், இன்னைக்கு அந்த சூழ்நிலை அமையும், தமிழகம் அமையும். ஆணையிடும் போது ஒட்டுமொத்த பேரும்
அவங்களுக்கு ஒரு இல்லைன்ற குறையே இல்லாம கண்டிப்பா உருவாக்கும். இந்த இடத்துல நம்ம இங்க உட்கார்றோம் அப்படின்னா இன்னைக்கு அவர் கொடுத்ததுதான். அதனால கண்டிப்பா அவருக்கு உண்மையா இருப்போம். அவரு மக்களுக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த மக்களுக்கு மட்டும் உண்மையா இருக்கும். இப்போ ராயபுரம் அப்படின்ற ஒரு பேரை கேட்டாலே இங்க ரவுடிசியம் அந்த மாதிரி ஒரு பேர் வந்து பரவாயில்ல வெளியில இருக்கவங்களுக்கு வந்து இருக்கு. ஆனா ராயபுரம் தொகுதி வந்து அப்படி இல்லை. அது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து நிறைய ஒரு படித்தவங்க ஐடி பீப்புள் எல்லாருமே டாக்டர்ல இருந்து இருக்காங்க. பட் அது வந்து அந்த பேர் வந்து உங்களால எப்படி போக்கப்படும்? அவரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் சொன்னாரு ராயபுரம் தொகுதியில ராயல் தொகுதியா மாத்தோம்னு சொல்லிட்டு. நான் அதை எக்ஸ்ட்ரானரி தொகுதியா மாத்துவேன். இந்த தொகுதியை சென்னை மாநகர்ல முடிந்தவரை என்னால் முடிந்தவரை இந்த தொகுதியை ஒரு முதன்மை தொகுதியா ஏப்பா அந்த தொகுதியில அடிப்படை வசதி தண்ணியா இருக்குப்பா, ட்ரைனேஜ் வசதியா இருக்குப்பா, மழை காலம் வந்தாவா அந்த இடத்துல தண்ணி நிக்காம போகுதுப்பா, அவங்களுக்கு தேடி போய் ஒருத்தர் செய்யறான்ப்பா. இத நீங்க கண்டிப்பா இப்ப இல்ல அடுத்த முறை நாங்க ஆட்சியில் அமைஞ்சோன்னா நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க அப்படின்றதுதான். எங்க கிட்ட பொருளாதாரம் ஒன்றா இல்லாம இருக்கலாம், ஆனா எங்க வீட்டுக்கு வீட்டுக்கு தெருவு தெருவு தளபதி விஜயண்ணா இருக்காரு. அதனால சொன்னா அடுத்த குரல்ல கூப்பிட்ட குரல்ல போய் மக்கள்கிட்ட போய் சென்றடைத்து ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு இப்போ 52வது வார்டுல ஒருத்தங்க ஒரு ஒண்ணு தேவை அப்படி சொன்னா இங்க இருந்து நம்ம ஒருத்தங்கிட்ட சொன்னா போதும், உடனே அந்த இடத்துல வேலை நடக்கும். கன்னியாகுமரியில ஒருத்தனுக்கு ஒண்ணு என்ன நடக்கணும் அப்படின்னா நடக்கும். இதெல்லாம் எங்க தலைவர்கிட்ட அந்த அதிகாரம் இருந்ததுன்னா இப்படி சொல்ல முடிஞ்சே போயிடும்ல. அதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க காலங்காலமாக ஏடிஎம்கேட ஒரு கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தாண்டி போன முறை வந்து டிஎம்கே வந்து வெற்றி பெற்றாங்க. ஸோ ஒரு சீனியாரிட்டி ஒரு கேண்டிடேட் ஜெயக்குமார் சார் இருக்கும்போது அந்த இப்போ திமுகல பார்த்தீங்கன்னா வெற்றி வேட்பாளர் இருந்து இப்போ ஜுபேர் கானை வந்து நிறுத்திருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பேக்ரவுண்ட் தான் இருக்கு. ஸோ இவங்க மத்தியில ஒரு புதியவரா நீங்க எப்படி இந்த களத்தை வந்து நீங்க நேர்காண்றீங்க? நீங்க சொன்னது உண்மைதான். ஜெயக்குமாரன் வந்து அரசியல்ல பழந்தொன்னு கொட்டப்பட்டவர் தான், இல்லைன்னு சொல்லல. போன வாட்டி ஐடி ஊத்தினா பழந்தொன்னு கொட்டப்பட்டவர் தான். அவர்கிட்ட அவர் தோக்கலையா? அவர் தோத்ததை அவரே சொல்லலையா? நான் பிஜேபி கூட நாங்க கூட்டணி இருந்தாதான் என் வெற்றி வாய்ப்பே போச்சு, இல்ல நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த வாட்டி மட்டும் அவர் என்ன பண்ணாரு? அவங்க கிட்டே தான் கூட்டணி. அவங்க கிட்டே கூட அப்போ அவரு வாஸ்ட் அவுட்னு சொல்லிட்டு இல்லைங்க. இப்படிங்க அவரே ஒரு தோல்வியை ஒத்துக்கினவரு திரும்ப அதே இடத்துல போய் நிக்கிறாரு அப்படின்னா அவரே இந்த கண்டென்ட்டுக்குள்ள வரல, இந்த போட்டியில அவர் வரல. அவரு ஏற்கனவே சொன்னதுதான் நம்ம திரும்ப சொல்றோம். அவர் வாயால சொன்னது எங்க வாயால நாங்க சொல்லல. அவர் தோத்ததுக்கு காரணம் பிஜேபி கூட நாங்க கூட்டணி இருந்தது மட்டும்தான் அப்படின்னு சொன்னாரு. அப்படியாப்பட்டவர் திரும்ப அதே கூட்டணியில வந்து இந்த இடத்துல இன்னும் எப்படி ஜெயிப்பாரு அப்படின்னு அவருக்கு தெரியாதா? அப்போ எதை வச்சு அவரு ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கை வருது, பணத்தை கொடுத்து ஜெயிச்சிருவோம்னு நம்பிக்கை வருது. ஆனா மக்கள் தெளிவா இருக்காங்க, ஒரு மாற்றம் வேணும், எங்க தளபதி தலைவர் ஆளணும் தமிழ்நாட்டை அப்படின்றது உறுதியா இருக்காங்க. அதனால ஜெயக்குமார் அண்ணா அப்படி வச்சிருங்க. திமுக கேண்டிடேட் அவரு வந்து இருக்காரா இல்லையான்றத ஒரு கொஸ்டின் மார்க்ல வந்து நிக்கிறாரு. ஏன்னா அவரை பத்தி நம்ம பெருசா என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படின்றத நம்ம பேச முடியாது. ஏன்னா அவர் அரசியல் ஒன்றா புது வரலாம். ஆனா அவங்க மன்னர் பரம்பரை, அவங்க அப்பா ஏற்கனவே அரசியல்ல அவர் பெரிய ஒரு லீடர் தான். வரும் அப்படியாப்பட்ட குடும்பத்துல தான் வந்திருக்காரு. அப்படின்னா வந்து அவர் மேல நம்ம விமர்சனம் எதுவும் சொல்ல முடியாது. ஆனா அவரு இந்த காலத்துல அவரும் இல்லை. தாவேகாக்கு வெற்றி பிரகாசமா இருக்குது. தலைவரோட இன்ஃபேக்ட் அது வந்து பயங்கரமா இருக்கு. அதோட வார்த்தையே இல்லை. இப்போ கூட நான் சொல்றேன், ஆணித்தரமா சொல்றேன், மத்தியானம் 12 to 1 என்னைக்கு மே 4ஆம் தேதி வின்னு ராயபுரம் தொகுதின்றத கான்ஃபிடண்டா சொல்றேன். இந்த இடத்துல சொல்றேன். நீங்க அன்னைக்கு என்கிட்ட சொல்லுங்க எப்படி சொன்னீங்க அப்படின்னு. எங்களோட கான்ஃபிடண்ட் மக்கள் தான், வேற எதுவும் கிடையாது. நாங்க போற இடத்துல எழுச்சியை பாக்குறோம், அவங்க காட்டுற அந்த அன்பை பாக்குறோம். ஒண்ணுமே ₹1 கொடுக்க மாட்டோம் சார். இப்பயும் சொல்றேன் சார், ₹1 காயின் கொடுக்க மாட்டோம். 2 பேரும் என்ன பண்றாங்க தெரியுமா? இவர் கூப்பன் வச்சு சுத்துறாரு திமுக. இவர் வந்து என்ன பண்ணாருன்னா செக்கு நேத்துல இருந்து அது ஒண்ணு ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஆமா செக்கு. செக்கு ஒண்ணு கொடுத்து இத அவரு ஜூன் 2ஆம் தேதி, இது ஜூன் 2ஆம் தேதி அந்த செக்கை நீங்க பணம் வாங்கிக்கலாம். அவரு இப்பயே 10,000 ரூபாய் செக்கு ஒண்ணு கொடுத்து அவர் ஏற்கனவே அது அதிமுக ஏற்கனவே கை வந்த கலை உங்களுக்கு தெரியுமே. நம்ம ஆர்கே நகர் தொகுதியில 20,000 ரூபாய் கொடுத்து டோக்கனா விராம பண்ணாங்கல்ல, அதே மெத்தட இப்ப திரும்ப அவர் ஐடியா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மெத்தட அவரு ஃபாலோ பண்றாரு. இந்த வாட்டி எங்க ஜனநாயகத்துக்கும் பணநாயகத்துக்கும் தான் போட்டி. நீங்க என்னதான் பணம் கொடுத்தாலும் ஜனநாயகம் தான் வெல்லும்.
கண்டிப்பா சார். இப்போ உங்களோட கான்ஃபிடென்ட் ஒரு வெற்றித்தனமா இருக்கும்போது, இப்போ ராயபுரம் தொகுதியில இருந்து சில கோரிக்கை வந்து மக்கள் வந்து அடிஷனலா வைக்கிறாங்க. என்ன மாதிரினா, இந்த ராயபுரம் தொகுதியை வந்து ஒரு ராயல் புரமா மாத்தணும். ஸோ உங்க ஸ்டைல சொன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு தொகுதியா மாத்தணும்னு சொல்லிட்டு மக்கள் விருப்பப்படுறாங்க. ஸோ அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இப்போ ராயபுரம் தொகுதியில வந்து ஒரு ஐடி பார்க் இங்க வரும்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், படிச்சவங்களுக்கும் சரி, படிக்காதவங்களுக்கும் சரி. அதே மாதிரி இங்க ஒரு டைட்டில் ட்ரேட் சென்டர். ஸோ இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்போ எம்சி ரோடாக இருக்கட்டும், மீனவ வளமும் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வணிகத்துறமா இருக்கு. ஸோ இங்க ஒரு ட்ரேட் சென்டர் வரும்போது சின்ன வியாபாரிகள் இருந்து பெரிய வியாபாரிக்கான வணிகமும் உயரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ராயபுரம் தொகுதியில வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்காங்க. அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்களாமே ஒரு கனவாக தான் போகுது. அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அவங்களுடைய எல்லாமே ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியல. ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு எஸ்டிஐபி ஆத்தரைஸ்டு கிரவுண்டு 1 இல்ல 2 இருந்ததுன்னா, அவங்க நார்மலா ஒரு கனவு இல்லாம அடுத்த லெவலுக்கு ஒரு நேஷனல் லெவல்லையும் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்லையும் அவங்களோட கனவு தொடர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரி ரொபோட்டிக் சயின்ஸ், ஏஐ டெக்னாலஜி, அதுக்கான வாய்ப்புகள் இங்க அதிகப்பட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். மேலும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா, இப்போ ஓவராலா எல்லாருமே வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர முயற்சிட்டாங்க. இப்போ அவங்க இலவசத்தை தாண்டி அவங்களுடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் உயரத்திற்கு ஒரு வேட்பாளர் வந்தா நமக்கு நல்லா இருக்கும்ன்றத வந்து அவங்களுடைய கருத்து வந்து கிளீனா வைக்கிறாங்க. ஸோ அது நீங்க வெற்றி பெற்ற பிறகு நீங்க யார்கிட்ட நீங்க இதை கொண்டு போய் கொடுத்து இந்த மக்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்க பண்ணி கொடுப்பீங்கன்னா கண்டிப்பா மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு வந்து போடுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க மக்கள் கிட்ட டைரக்டா நீங்க என்ன சொல்லணும், எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டா நீங்க அந்த மக்களுக்கு என்ன சொல்லுவீங்கன்றத நீங்க தாராளமா நீங்க தெரிவிக்கலாம். வணக்கம். நான் சாதாரண ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்தவன் தான். இந்த எளிய குடும்பத்திலிருந்து வந்தவன் உங்களோட வலியும் வேதனையும் எனக்கு தெரியும். அதனால நீங்க கண்டிப்பா எனக்கு வாக்களிங்க. அதை எந்த இடத்துலயும் சரி, நான் உங்களுக்கோசம் மட்டும்தான் உழைப்பேன். எங்க தலைவர் சொன்னாரு, அதே தான் நான் திரும்ப சொல்றேன். ஊழல் பண்ண மாட்டோம், ஊழல் பண்ணவே மாட்டோம். அதை மட்டும் கான்ஃபிடண்டா சொல்றோம், தைரியமா சொல்றோம். ஏன்னா எங்க தலைவர் வந்து எங்களுக்கு சோசியல் ஆக்டிவிட்டி வெல்ஃபேர் அப்படின்னா மக்கள் நலம் சார்ந்த விஷயங்கள் தான் நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணி நாங்கள் வந்ததுனால எங்களை அதிகாரம் கையில் வந்ததுன்னா அது மக்களுக்கு உண்டானதாக தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு நீங்கள் யாருமே ஒரு பசங்க கூட யோசிக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற தாம அதே தாமு நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு நான் எம்எல்ஏ வீட்டு கதவு என்னைக்குமே திறந்துருக்கோம். நீங்க எப்போ வேணா வரலாம், எந்த நேரம் வேணா என்ன பார்க்கலாம். வாரத்துல ஒரு முறையாச்சு, வாரத்துல ஒரு முறை எல்லாம் இருக்கிற 6 வார்டுக்கும் நான் கண்டிப்பா வருவேன், வராம இருக்க மாட்டேன். வந்து மக்கள் எப்படி இருக்காங்க, முதல் நான் வரத்துக்கு முன்னாடி எடுத்த உடனே நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வருவேன். 2வது நன்றி சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஒரு சில விஷயங்கள் பேசினேன். அத்தியாவசிய தேவை என்ன, அந்த தேவை என்னன்னா உங்களுக்கு குடிநீர், டாய்லெட்டு, அப்புறம் மேல்கூரை இல்லாத வீடு, இந்த மாதிரி விஷயத்த நான் 2 மாதத்திலிருந்து 3 மாதத்துக்குள்ள சரி பண்ணி தருவேன். இதை முடிச்சுட்டு நான் உங்களை வந்து பார்க்கும்போது நான் செஞ்சதை நீங்க சந்தோஷமா ஏத்துப்பீங்க. அப்பதான் நான் உங்களை பார்க்க வருவேன். 3 மாசத்துக்குள்ள முடிச்சுட்டு உங்க ஏரியாக்குள்ள நான் வரும்போது நீங்களே பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா இந்த படிப்பு விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்துவேன். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. படிச்சா மட்டும் தான் ஒரு தலைமுறை மாறும். அதனால இங்க இருக்கிற என்ன மாரி எளிய குடும்பம் ரொம்ப பேர் நான் உங்களை பார்த்தேன். உங்களுக்கு உண்டானதை அந்த படிப்புல கண்டிப்பா செய்வேன். அடுத்தது இங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை எப்படி போறதுன்றது ஒரு நடைமுறை இல்லாம இருக்கும். அதனால அந்த ஸ்போர்ட்ஸுக்கும் முக்கியத்துவம் கண்டிப்பா கொடுப்பேன். ஏன் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னா, இந்த இடத்துல இருந்து நிறைய பிளேஸுங்க இருக்காங்க, அவங்களாம் யாரும் ஊக்குவிக்கிறதுக்கு ஆள் இல்லை. கண்டிப்பா அந்த பிளேஸுங்களை கண்டிப்பா நான் உறுதியா சொல்றேன், உருவாக்குவேன். அது மட்டும் இல்லாம இங்க வேலை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. நிறைய பேர் வரேன், அவங்களாம் வீட்டில தான் இருக்காங்க, நாலாயிரம் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த வேலை வாய்ப்பை நான் உருவாக்குவேன். அந்த வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்குன்றத நான் படிக்காத நானே இப்ப சொன்னா அது நல்லா இருக்காது. அது போலியான வாக்குறுதியா இருக்கும். அந்த வாக்குறுதியை நான் தரமாட்டேன். நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன்னா அது கரெக்டா இருக்கணும், அதை செய்யக்கூடியதா இருக்கணும். அதனால அந்த இடத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி உருவாக்குவேன், கல்வி தரத்தை அதெல்லாம் நம்ம அண்ணன் கிட்ட சொல்லி உடனே அதை சரி பண்ணிக்கலாம். இந்த டாய்லெட்டு, தண்ணீர் வசதி இதெல்லாம் கார்பரேஷன்ல சொல்லி இதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் சொன்னா இதெல்லாம் பண்ணிடலாம். ஆனா உங்களுக்கு வேலை வாய்ப்பை இந்த இடத்துல என்ன கொண்டு வந்தா உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் படிக்காத நான் சொன்னா அது நல்லா இருக்காது. அதெல்லாம் எங்க அண்ணன் தளபதி கிட்ட பேசி இந்த மக்களுக்கு உண்டானதை கண்டிப்பா நான் செஞ்சு கொடுப்பேன். கான்ஃபிடண்டா இருங்க,
கண்டிப்பா நல்லதே நடக்கும். தளபதி விஜய் ஆட்சி அமைப்பாரு. ஆட்சி அமைச்சா உங்களை 1% கூட உங்களுக்கு உழைக்கிற எங்க அண்ணன் சொன்ன அதே விஷயம்தான். நான் உங்களுக்கு காப்பாளனா இருப்பேன். கடைசி வரைக்கும் உண்மை உள்ள ஊழியனா இருப்பேன். நன்றி. கான்பிடண்டா இருங்க. வரப்போற தேர்தலில் உங்களுக்கு வெற்றி அடையிறதுக்கு காமன் மேன் தாட்ஸ் மூலமா உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. இந்த டைம்ல எனக்கு இந்த இன்டர்வியூ வந்து நீங்க எடுத்ததுல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல கொஞ்சம் பாருங்க. மக்கள்கிட்ட சேருங்க. அதே டைம்ல இந்த மக்களுக்கு உண்மை உள்ள ஒரு ஊழியனா ராயபுரம் மக்களுக்கு நான் கடைசி வரைக்கும் இருப்பேன். அதுல எந்த மாற்று கருத்த வேண்டாம். நான் தளபதியை பார்த்து அடுத்தது நான் பேசும்போது கண்டிப்பா ராயபுரம் மக்கள் சார்ந்த எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா தலைவர்கிட்ட பேசுவேன். நன்றி, வணக்கம். உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. சிந்தித்து வாக்களிக்கவும்.